அப்புறம் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 27ஆம் தேதி அக்டோபர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தரைக்காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி ஓரிரு இடங்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலே மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 29 அக்டோபரிலிருந்து 2ஆம் தேதி நவம்பர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா, அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது 27 மற்றும் 28 அக்டோபர் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தா, தமிழகத்தில் இன்றைக்கு 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. இன்றைக்கு திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மீதி மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இது இன்றைக்கான கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அது திருவள்ளூர் மாவட்டம். மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அடுத்தது மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, 27 to 29 அக்டோபர் கடலுக்குள் செல்லக்கூடாது. எதனால் என்றால், மோந்தா புயல் வங்கக்கடலில் இருப்பதன் காரணத்தினால் அதிகபட்சமாக 90 to 100 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 110 km/h வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலே 27 to 31 அக்டோபர் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். காரணம், பலத்த சூறைக்காற்று 45 to 55 km/h வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும் வீசக்கூடும் என்றதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலில் உள்ள மீனவர்கள் இமீடியட்டாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயல் நமக்கு காற்று தாக்கம் அதிகமாக தருமா இல்லை மழையுடைய தாக்கத்தை அதிகமாக தருமா? சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை தந்திருக்கோம். அது ஆந்திராவை போய் நோக்கும்பொழுது தரைக்காற்று வீசக்கூடும் அந்த எச்சரிக்கை தான் நம்ம தந்திருக்கோம். 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருக்கு. ஆந்திராவில் இந்த கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி கரையை கடக்கும்போது 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு உண்டது. அப்பொழுதுதான் இந்த காற்றின் வேகம், அதாவது சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்ற தீவிர புயலோட அந்த காற்றின் வேகம் 90 to 100 km/h வீசக்கூடும்.
இடையிடையே அது 110 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும். சென்னை இதனால சென்னையில் ஏதாவது சிவியர் ரெயின்ஃபாலோ அல்லது அந்த காற்றோட வேகம் இங்கே இருக்குமா? சென்னையில் நாளைக்கு அடிக்கடி காற்றின் வேகம் சிறிது உயர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 27, 28க்கு தரைக்காற்று 30லிருந்து 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் வீசக்கூடும்னு சொல்லியிருக்கோம். எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. கடல் சீற்றம் எப்படி மேம்? கடல் கொந்தளிப்பு காணப்படும். இப்போ கடலில் மோந்தான்ற ஒரு புயல் இருக்கும் பொழுது கடல் சீற்றம் இருக்குது. அதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஃபிஷர்மேன் வார்னிங்கில் அந்த புல்லட்டினில் எல்லாமே கொடுத்துருவோம். வட தமிழகத்திற்கு 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ காலையிலேருந்து லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்து வருது சென்னை ஃபுல்லாக. ஸோ நைட்டு எப்படி மேம் இருக்கும் இன்னைக்கு? அதான் வழக்கமாக வந்து நம்ம இந்த ஒரு தகவல் எல்லாருக்குமே போய் சேரணும். ஒரு ஆரஞ்சு அலர்ட் இல்லை ஒரு மஞ்சள் அலர்ட் அப்படின்றது நம்ம நிர்வாகத்திற்காக, மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்திற்கு, தமிழக மாநில அரசுக்கும் மாவட்டங்களுக்குமான ஒரு குறியீடு. எதற்கு அப்படின்னா, ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ இல்லை NDMA தேசிய பேரிடர் மீட்பு குழு இல்லை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தால்தான் பேரிடர் காலங்களில் அவங்க போய் அந்த இடங்களில் போய் அவங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். அதற்கான ஒரு குறியீடு தான் இந்த மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிகப்புக்கான குறியீடுகள். மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது இந்த கனமழை, அதி கனமழைக்கான குறியீடுகள் தெரிந்தால் நல்லது.